வெல்கம் வீவர்ஸ். உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா என்ன பண்ணுவீங்க? ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்களா, இல்லைனா அதிர்ஷ்டம் வேணும்னு நினைப்பீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் இது ரெண்டுமே கிடையாது. 1937 நெப்போலியன் ஹில்லுன்னு ஒருத்தர் ஆண்ட்ரூ கார்னகி கொடுத்த சவாலை ஏற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட 500 கோடீஸ்வரங்களை பேட்டி எடுத்தார். தாமஸ் எடிசன், ஹென்ரி ஃபோர்டுன்னு பெரிய பெரிய ஆளுங்க, அவங்க எல்லார்கிட்டே இருந்து ஒரு பொதுவான ரகசிய ஃபார்முலாவை கண்டுபிடிச்சார். அதுதான் இந்த உலகத்தையே மாற்றின திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகம். இந்த ரகசியம் என்னென்னா, பணம் சம்பாதிக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் இல்லை, அது ஒரு சயின்ஸ். உங்கள் மனசில் ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் போதும், நீங்கள் நினச்ச செல்வம் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும். அதை எப்படி பண்ணுறது? வாங்க, அந்த 13 ஸ்டெப்ஸில் ரொம்ப முக்கியமான 6 ரகசியங்களை நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம். இன்னையிலேருந்து உங்கள் சிந்தனை மாறப்போகுது, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, த பேர்னிங் டிசைர். பணக்காரன் ஆகிறதுக்கு வெறும் ஆசை மட்டும் பத்தாது, அது ஒரு தீராத வெறி ஆட்டமாக இருக்கணும்னு ஹில் சொல்கிறாரு. சும்மா ஆசை, எனக்கு லோன்லாம் அடைஞ்சு கொஞ்சம் பணம் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது தீராத வெறி. அப்படின்னா நான் 2028க்குள்ளே 10 மில்லியன் சம்பாதிச்சே ஆகணும், அதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்னு முடிவெடுக்கிறது. சும்மா ஆசைப்படுறவன் முதல் தடவை வந்தோடனே படுத்துருவான். ஆனால் அந்த வெறி இருக்கிறவன் தான் கடலில் கப்பல் கவர்ந்தாலும் உயிரை பணைய வச்சு கரையேற பார்ப்பான். அதனால் உங்கள் இலக்கை ஒரு பேப்பரில் எழுதி எமோஷ்னலாக நம்பிக்கையோட திரும்ப திரும்ப படிக்கணும். இதை தான் அவர் ஆட்டோ சஜஷன்னு சொல்கிறாரு. இதில் மெயினாக உங்கள் மைண்டுக்கு வேறு எந்த நெகட்டிவ் சிக்னலும் போகக்கூடாது. செகண்ட் ஸ்டெப் இமேஜினேஷன். உங்கள் கனவு நிஜமாகிறதுக்கு முன்னாடி அது எங்கே உருவாகும்? உங்கள் மைண்டுக்குள்ளே. இதுதான் கற்பனை திறன். ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? மனுஷன் எல்லாம் பறக்க முடியாதுன்னு சிரித்தாங்க. ஆனால் ரைட் பிரதர்ஸ் அதை அவங்க மைண்டில் தெளிவாக பார்த்தாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க விமானம் பறக்குது. அது எல்லாமே அந்த 2 பேரோட கற்பனையால் தான். நீங்களும் அப்படி தான். உங்கள் தொழில் எப்படி இருக்கும்? உங்கள் கம்பெனி ஆஃபீஸ் எப்படி இருக்கும்? நீங்கள் பணக்காரனானா எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம் நீங்கள் இப்போவே உணர்ச்சி பூர்வமாக கற்பனை செஞ்சு பாருங்கள். உங்கள் மைண்ட் ஒரு டிசைனர் தான், அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுங்க. தேர்ட் ஸ்டெப் டெசிஷன் அண்ட் ஆர்கனைஸ்டு பிளானிங். பணக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வேகமாக முடிவெடுப்பாங்க. முடிவெடுத்ததுக்கப்புறம் அதை மாற்றுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் லேட்டாக முடிவெடுக்கிறவங்க தான் அதை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா ஃபெயிலியருக்கும் ஒரே காரணம், தள்ளி போடுறது மட்டும்தான். உங்கள் திட்டம் ஃபெயிலாக போகுதா? சூப்பர். ஹில் சொல்கிறாரு, உங்கள் பிளானை மாற்றுங்க, ஆனால் உங்கள் இலக்கை எப்போவுமே மாற்றாதீங்க. பிளான் ஏ ஒர்க் ஆகலையா, உடனே பிளான் பிக்கு போங்க. அதுதான் வெற்றியாளரோட அடையாளம். ஃபோர்த்து ஸ்டெப் ப்ரெசிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் அழுத்தமாக பார்க்கலாம். பெரும்பாலானவங்க எதுக்காக ஃபெயில் ஆகுறாங்கன்னா, அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு அடி முன்னாடி நின்றுட்டு போதும்டா சாமின்னு விட்டுடுறாங்க. உதாரணமாக, ஒரு தங்கச்சுரங்க முதலாளி எல்லா பணத்தையும் போட்டு தங்கம் தேடிட்டே இருந்திருக்காரு. தங்கம் கிடைக்கல, கையில் காசும் இல்லை. சோர்ந்து போய் தங்க சுரங்கத்தை ஒரு பழைய விலைக்கு விற்றுட்டார். அந்த சுரங்கத்தை வாங்கினவன் சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு பார்த்தப்போ அங்கேருந்து 3 அடிக்கு கீழே பிரம்மாண்டமான தங்க புதையல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த சுரங்கத்தோட பழைய ஓனர் அந்த 3 அடியை தோண்டாமல் விட்டுட்டாப்புல. அதுதான் விடாமுயற்சியோட பவர். தோல்விங்கிறது ஒரு தற்காலிகமான பின்னடைவு, அவ்வளவுதான். ஃபிஃப்த் ஸ்டெப் த மாஸ்டர் மைண்டு. உங்கள் மூளைக்குள்ளே ஒரு பவர் இருக்குது. அதே மாதிரி சிந்திக்கிற ஒரு சில மூளைகள் உங்கள் கூட சேர்ந்தால் அந்த பவர் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த மாஸ்டர் மைண்ட் ஃபார்முலா. ஒரே இலக்குக்காக ஒரே நல்லிணக்க மனப்பான்மையோட 2-3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா அவங்க எல்லாரோட அறிவும் அனுபவமும் ஒன்றா சேர்ந்து ஒரு அளவிட முடியாத புதிய சக்தியை உருவாக்கும். உங்கள் திறமைக்கு ஈடாக உங்கள் பலவீனங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய நண்பர்களை, வழிகாட்டிகளை, பார்ட்னர்களை கொண்ட ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் தனி ஆள் இல்லை, உங்கள் குழுவோட சக்தி தான் உங்கள் பவர். சிக்ஸ்த்து ஸ்டெப் த சிக்ஸ்த் சென்ஸ். இது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் மாதிரி இருக்கலாம், ஆனால் இதுதான் மேட்டர். நீங்கள் மேலே சொன்ன எல்லா பிரின்சிபல்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா உங்கள் மனசு ஒரு பக்குவத்துக்கு வரும். அப்போ உங்கள் உள்ளுணர்வு பேச ஆரம்பிக்கும். எது சரி எது தவறுன்னு அது ஒரு சிக்னல் கொடுக்கும். இதை தான் அவர் 6வது அறிவுன்னு சொல்கிறாரு. பெரிய ஆட்களோட எல்லா முடிவுகளும் வெறும் லாஜிக்கை நம்பி இருக்காது. பல நேரம் அவங்க உள்ளுணர்வை பயன்படுத்துவாங்க. அந்த பக்குவம் தொடர்ந்து இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணால் தான் வரும். ஹில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இந்த உலகம் ஒரு பெரிய புதையல். அதில் இருக்கிற தங்கம் வைரத்தை விட மனுஷனோட எண்ணங்கள்ல இருந்து தான் அதிகமான செல்வத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் பணக்காரன் ஆகணுமா? முதல்ல பணக்காரனாக நினைக்க தொடங்குங்க. அந்த எண்ணத்தை ஒரு உறுதியான திட்டம், அசைக்க முடியாத நம்பிக்கை அண்டு விடாமுயற்சியோட சேர்த்து செயல்படுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு ஆசையை வச்சுக்கோங்க, அது நடக்கும்னு நம்புங்க. அதுக்கு தேவையான அறிவை கற்றுக்கோங்க. பிளான் பண்ணி வேகமாக செயல்படுங்க. இடையில வர்ற தோல்விகளை கண்டு பயப்படாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நண்பர்களே, எண்ணங்கள் செல்வமாக மாறும். இது நெப்போலியன் ஹில் கொடுத்த வெறும் வார்த்தைகள் இல்லை, 500 கோடீஸ்வரன்களோட உண்மையான ஃபார்முலா. உங்கள் இலக்கை ஒரு பேப்பரில் எழுதுறது தான் உங்கள் முதல் ஸ்டெப். அதை நீங்கள் இப்போவே ஆரம்பிக்கணும்.
இப்போ சொல்லுங்கள், இந்த 6 ஸ்டெப்பில் உங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ண விஷயம் எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த கருத்துக்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உதவலாம், அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய அற்புதமான புத்தகம், மோட்டிவேஷனல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் நினச்சதை அடைய என்னோட வாழ்த்துக்கள். நவ் யூ கோ அண்ட் திங்க் ரிச். பபாய்.